ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அன்னோன் ஐடென்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ரே ட்ரேசிங். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஃபோனுமே, சாம்சங்காக இருக்கட்டும், ராக் ஃபோனாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், ஐக்யூவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே ரே ட்ரேசிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிறாங்க. அப்படி என்ன தான் ரே ட்ரேசிங்னா என்ன, அது எப்படி மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது, அதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரே ட்ரேசிங்னா என்ன? யூஸ்ஃபுல்லாகுது நம்ம மொபைலில். இப்போ மொபைல் ஜிபியூஸில் ரே ட்ரேசிங் ஹார்ட்வேராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மொபைல்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, மொபைல் சிப்செட்ஸில் ரே ட்ரேசிங் ஆதரவை ஏகப்பட்டது கொண்டிருக்கு. பட் அதில் எந்தெந்த ஜிபியூஸில் மெயினாக இருக்குன்னா, சாம்சங் எக்ஸ்க்ளிப் 920 இருக்குது, ஆமாலி ஜிபியூ கோர்சஸ் இருக்குது, அண்ட் குவால்காமோட அட்ரினோ 700 சீரிஸ் இருக்குது. இது மெயின்லி ஜென் 2 அண்ட் ஜென் 3 ஸ்னாப் ட்ராகனில் இருக்குது, அதாவது 8 ஜெனில். அண்ட் இது மூலயமா நம்மளால் ஹார்ட்வேர்ஸாகவுமே இதை கொண்டு வர முடிஞ்சிருக்கு ஃபோன்ஸில். பட் சாஃப்ட்வேரை ரே ட்ரேசிங்கிறது எதில் இருக்குது? இதுக்குன்னே ஒரு சில ஹார்ட்வேர் சப்போர்ட்ஸ் இல்லாத ஃபோன்ஸ் இல்லை, சாஃப்ட்வேர்ஸ்க்குன்னு ஒரு சில இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஓப்பன் சிஎல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரே ட்ரேசிங்கை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஹார்ட்வேர்க்கும் சாஃப்ட்வேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ஹார்ட்வேர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 50 to 55% அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட ஸ்க்ரீன்ஸில். இப்போ ஏஐ வச்சு அப்ஸ்கேலிங் அண்ட் டினோசிங் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தோன்னா, மொபைல் ஜிபியூஸில் ரே ட்ரேசிங் வந்து ஃபுல்லாகவே நம்மளால் யூஸ் பண்ண இந்த டினோசினிங்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஏஐ அப்ஸ்கேலிங், அதாவது ஏஐ அப்ஸ்கேலிங்கிறது ஒரு நம்ம ஆல்ரெடி இந்த ரே ட்ரேசிங் மூலயமா வந்த பிக்சர்ஸை இன்னுமே அக்யூரேட்டாக இதெல்லாம் கொடுக்க முடியுங்கிறது தான் ஏஐ அப்ஸ்கேலிங். அந்த பிக்சர்ஸை அப்ஸ்கேலிங் பண்ணுது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து இன்னுமே ஆக்சுவலாக அந்த ரே ட்ரேசிங்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட லோவர் ரே கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, இப்போ இந்த லோவர் ரே கவுண்ட்டுங்கிறது பார்த்தோன்னா, நம்மளோட பிசிஸ் அண்ட் கன்சோல்ஸில் அதிகமான ரேஸ் வந்து கவுண்ட் பண்ணும். பட் மொபைல் ஃபோன்ஸுங்கிறப்ப அதோட ஜிபியூஸுங்கிறது ரொம்ப பவர் லோங்கிறதுனால அதால் ரேஸை வந்து ஓரளவு கம்மியாக தான் அதால் கணக்கு பண்ண முடியும். இதுதான் லோவர் ரே கவுண்ட். அடுத்து மொபைலில் ரே ட்ரேசிங் சப்போர்ட்ஸ் கேம்ஸில் எங்கெங்கே இருக்குது? இதில் ஃபஸ்ட் கேம் போகும்போது பப்ஜி மொபைல்ஸ். அண்ட் பப்ஜி மொபைல் வந்து ரே ட்ரேஸ்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்காக அது மெயினாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் மைண்ட் கிராஃப்ட் இது வந்து ரே ட்ரேஸ்டு ஃபார் லைட்னிங்னா அந்த கலர்ஸ்க்கெலாம். அண்ட் ஜங்ஷன் இம்பேக்ட், ஏகப்பட்ட வீடியோஸில் இந்த ரே ட்ரேசிங்னா ஜங்ஷன் இம்பேக்டை தான் நம்ம வந்து விளையாண்டு காமிப்பாங்க. அண்ட் ரே ட்ரேஸ்டு ஷேடோஸ், ஓகேங்களா? இதுதான் ரே ட்ரேசிங். பட் இந்த டெக்னாலஜி ஃபுல்லாக நம்மளால் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ண முடியல இன்ன வரையுமே ஃபோன்ஸில். பட் பிசி கன்சோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த ரே ட்ரேசிங்கிற டெக்னாலஜி ஃபுல்லாக நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் யூஸ் பண்ணுற ஜிபியூஸ் அண்ட் அதோட காம்போனன்ட்ஸ் அதை பொறுத்து. பட் இங்கே வந்து லோ ஜிபியூ யூனிட்ஸ் இருக்கிறனால இதில் அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியாது. பட் இதுக்குன்னு கேம் 1-2 தான் இருக்குது. இன்னும் டெவலப் ஆனால் ரே ட்ரேசிங்கிறது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன சின்ன பையன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.